பப்பாளியில் இல்லை கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு 2 உப்புகள் போட்டு அது சாப்பிட்டிங்கன்னா மாதவிடாய் டைமில் வலி வரவே வராது. எந்த விஷ ஜுரமாக இருந்தாலும் சரி அரைச்சி நல்லா பச்சை அரைச்சிட்டு கொஞ்சோண்டு தேன் ஊற்றிங்கன்னா எல்லா நோயும் சரி பண்ணும், உடனே சரி பண்ணும். கேன்சருங்கிற மிகப்பெரிய இதை அழிக்கிற தன்மை பூண்டுக்கு மட்டும்தான் இருக்குது. மென்று அவங்க மூக்குலையும் அவங்க காதுலையும் ஊதிட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அது சரியாயிடும். நெல்லிக்கனி முக்கியமாக நீங்கள் டெய்லி ஜூஸ் போட்டு கொஞ்சம் ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா நோய் வராது. வணக்கம். உணவே மருந்து நிகழ்வுகளில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிறையா இருக்குது. உணவே மருந்துன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட உணவு மருந்து தான். நம்ம அந்த காலத்துலேருந்து சாப்பிட்ட அத்தனையுமே மருந்து தான். நம்ம கிச்சனில் இருக்கிற அத்தனை பொருளுமே மருந்து தான். கொரோனா டைம்லலாம் நான்லாம் கிச்சனில் இருக்க பொருளை வச்சே கிட்டத்தட்ட அவ்வளோ பேரை நான் சரி பண்ணேன். ஏன்னா அவ்வளோ மருத்துவம் இருக்குது. இப்போ பொதுவாக இப்போ கீரை வகைகள் சொல்லுவோம். கீரைகளில் நிறைய கீரைகள் இருந்தாலும் முருங்கைக்கீரை எப்படி நான் சொல்கிறேன். முருங்கைக்கீரைன்னொடனே நீங்கள் பாக்கியராஜ் சார் நடித்த படம் முருங்கைக்காய் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். இது கீரை என்னன்னாக்க முருங்கைக்கீரையில் நிறைய சுண்ணாம்பு சத்து, எலும்பு, நரம்பு, சதை மண்டலம், மூளை நரம்பு எல்லாத்துக்குமே பவர் கொடுக்குற இது முருங்கைக்கீரை. ஏன்னா நம்ம இதை மறந்து நம்ம இதை சாப்பிடாமல் விட்டுட்டோம். இதை ஃபாரினர்ஸ் கிலோ 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. முருங்கைக்கீரை மட்டும் கிலோ 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நம்மக்கிட்ட எல்லார் வீட்லேயும் முன்னாடி நிற்கும். எல்லார் வீட்டு முன்னாடி 2 முருங்கை மரம் நிற்கும். எங்கள் வீட்டிலலாம் பின்னாடி தோட்டம் ஃபுல்லாக முருங்கையாக தான் இருக்கும். அது அவ்வளோ சத்து, யாருக்கும் நோயே வராத அளவுக்கு அந்த சத்து. அதையெல்லாம் மறந்துட்டாங்க எல்லாம் மறக்கடிக்கப்பட்டாங்களா எனக்கு தெரியல. இப்போ நான் முருங்கை இலையை பற்றி என்ன சொல்ல வரேன்னா, இப்போது சமயத்தில் எங்களுக்கு ஒரு பேங்க் மேனேஜர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னு கொடுத்தாரு. அவங்க கேட்ட கேள்வி, எனக்கு உடம்புலாம் வலிக்குது, நான் இவ்வளோ மாத்திரை போடுறேன், ஆனால் வலி கேட்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. நான் சொன்னேன், முருங்கை இலை சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். இல்லைம்மா கூட்டு வைப்போம் அப்படின்னாங்க. இல்லை, முருங்கை இலை பச்சையாக பறித்து கரைச்சிட்டு நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா இது பண்ணிட்டு இவ்வளோண்டு டெய்லி குடிங்க, ஒரு 48 நாள் தொடர்ந்து குடிங்க, உங்களுக்கு வலி இருக்காது அப்படின்னு. அவங்க ஒரு வாரத்துலேயே அவங்களுக்கு வலி போயிடுச்சு. உடம்புல நரம்பில் இருக்க வலி, எலும்பில் இருக்கிறவங்க அந்த மூட்டு வலிலாம் சரியாக போச்சு. அப்போ எவ்வளோ பெரிய மருத்துவம் பாருங்கள். அந்த முருங்கை இதில் எவ்வளோ இருக்குது. அவங்க சொன்னாங்க, சார் ஒரு வாரத்தில் சரியாக போச்சு, விட்டுறலாமான்னாங்க. ஏன் விடுறீங்க? அது என்ன மருந்து இல்லையே? அது என்ன ஒரு மாத்திரை போட்டு இன்னொன்று எஃபெக்ட் வரும், அப்புறம் அதுக்கு ஒரு மாத்திரை இதுக்கு ஒரு மாத்திரை அப்படிலாம் கிடையாது. முருங்கையில சும்மா சாதாரணமாக சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் கூட சாப்பிடுங்க. வலி போயிடுச்சுல சாப்பிடுங்கன்னா இப்போ அவங்க கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு, வலியே இல்லை அவங்களுக்கு. இது எவ்வளோ பெரிய அபூர்வமான மருத்துவம் பாருங்கள் அந்த இலை, முருங்கை இலை. அதே மாதிரி முருங்கை நம்ம அவிச்சு சாப்பிடணும். இப்போ இது பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் அவிச்சு அந்த தண்ணியை குடிக்கணும். அது பூண்டு போட்டு, மிளகு போட்டு, சீரகம் போட்டு, இந்த மாதிரிலாம் போட்டு அந்த காலத்தில் நம்ம வீட்டில் கொடுப்பாங்க. நம்ம அதெல்லாம் குடிப்போம். ஏன்னா நோயே வராது. இப்போ எங்கள் ஊர்லாம் கரண்டே கிடையாது நான் பிறக்கும் போதெல்லாம். அப்போ ஹாஸ்பிட்டலே கிடையாது. அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போனால் 60 கிலோமீட்டர் என்னமோ போகணும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னால. ஆனால் யாருக்கும் அந்த கிராமத்தில் யாருக்குமே நோயே வராது. அதெல்லாம் இந்த மாதிரி மகத்துவம் வாய்ந்த கீரை வகைகளும் பருப்பு வகைகளும் அரிசி வகைகள் தான். இப்போ அதெல்லாம் மறக்கடிச்சுக்கிறதா இல்லை மறந்துட்டாங்களாங்கிறது தெரில. அதை உணவே மருத்துவங்கிற சேனல் மூலியமாக இந்த முருங்கைக்கீரையை பற்றி சொல்லதில் எனக்கு பெருமை அடைகிறேன். ஏன்னா மாதவிடாய் டைமில் பெண்களுக்கு அதிக வலி இருக்கும். அவங்களுக்கு என்கிட்டலாம் நிறையா பேர் சொல்லுவாங்க, அது வலி என்னால் தாங்க முடியலன்ட்டு. அது பப்பாளி இலை இருக்கு இல்லையா, பப்பாளி இலை சும்மா காட்டில் கிடக்கும். அந்த பப்பாளி இலை இல்லை கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு 2 உப்புகள் போட்டு அது சாப்பிட்டிங்கன்னா மாதவிடாய் டைமில் வலி வரவே வராது. இது பெண்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான மருந்து. நான் கிட்டத்தட்ட என்ன கேட்குறவங்களே எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பெண்கள் அத்தனை பேருக்கும் எல்லாருக்குமே வலி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அருமருந்து. அதை சாப்பிடுங்க. கீரை அப்படிங்கும்போது முருங்கைக்கீரை அது ஒரு இது ஒன்று. இந்த இலை வேறு. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி முருங்கை இலை நிறைய இதில் கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். அதே மாதிரி இந்த பப்பாளி இலையை ஜுரம், மலேரியா இருக்கட்டும், கொரோனாவாக இருக்கட்டும், எந்த விஷ ஜுரமாக இருந்தாலும் சரி அரைச்சி நல்லா பச்சை அரைச்சிட்டு கொஞ்சோண்டு தேன் ஊற்றிங்கன்னா எல்லா நோயும் சரி பண்ணும், உடனே சரி பண்ணும். நாளைக்கு நாளன்னைக்கெலாம் இல்லை, விருந்து மருந்து 3 நாள்னாங்களே, இது ஒரே நாள் தான், ஒரே நாளில் சரியாயிடும். இதில் ஹியூமோகுளோபின் ஜாஸ்தி வரும் பப்பாளி இலையில். ஸோ அது தேன் கலக்கணும். தேன் கலந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். அதனால் அது ஜுரத்துக்கு தேன் கலக்க வேண்டியதில்லை, மற்றதுக்குன்னா தேன் கலக்கணும். இந்த இலைகளை பற்றி விரிவாக சொல்லணும்னா ஒரு இலை சொல்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். ஏன்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இதை உங்களுக்கு தெரிவிக்கல பெருமை அடைகிறேன். இப்போ சாப்பிட்டு பலன் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் போடுங்க அதில். அதுக்கப்புறம் பூண்டு பற்றி சொல்லணும். ஏன்னா பூண்டு சாப்பிட்டாக்க வாயில் வாடை வரும், இல்லை ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். பூண்டு கேன்சரை சுத்தமாக அழிச்சிடும்.
கேன்சருங்கிற மிகப்பெரிய இதை அழிக்கிற தன்மை பூண்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பூண்டு பார்த்தீங்கன்னாக்க ஹார்ட் அட்டாக் வராது. முக்கியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எங்கள் தெருவிலே தான் ஒரு 67 லேடிஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்த் வச்சுருக்கேன். ஸ்ட்ரெம்பா அதானே கரெக்ட் தானே? அது வச்சுருக்காங்களாம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு. எப்படி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்னு. இது வந்து பூண்டு மிகப்பெரிய அற்புதமான மருந்து. ஏன்னா நைட்டு சாப்பிடும்போது சாப்பாடுக்குள்ளே வச்சிடணும். பச்சையாக சாப்பிடணும். நீங்கள் வறுத்து சாப்பிடுங்க. நான் கூட தேனில் போட்டு வச்சுருக்கேன் நிறையா பூண்டு. அது தேன் மகத்துவம் அது வேறு இருக்குது. இது பச்சையாக சாப்பிட்ற அது. நான் டெய்லி 3 பூண்டு சாப்பிடுவேன் பச்சையாக. என்னென்னா அந்த பூண்டை வந்து சாப்பாட்டுக்குள்ளே வச்சு மென்னுடணும். நல்லா மெல்லணும். முக்கியமாக மெல்லணும். ஏன்னா நம்ம உமிழ்நீர் முழுவதுமே அமிர்தம். அந்த அமிர்தமும் அதை சேரும்போது உங்களுக்கு வந்து பல நோய்கள் இருக்கும். குறிப்பாக அதில் வந்து ஹார்ட் அட்டாக், இதயத்தில் அடைக்கிற கொழுப்பு அடைக்கிறத எடுக்கிற அரும்பெரும் மருந்து பூண்டு. அதுக்கப்புறம் நரம்பு மண்டலத்தை எந்த இடத்துலையும் கெட்ட கொழுப்பு அடைக்காது. அந்த மாதிரி ஒரு இது மூளையில் இருக்கிற இது. நிறைய பேருக்கு மூளை வந்து சரியா இல்லை, மூளை பிறண்டுச்சு, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சுய இது இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கூட இருக்கிற அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ ஏதோ ஒன்று மென்று அவங்க மூக்குலேயும் அவங்க காதுலையும் ஊதிட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அது சரியாயிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து யாருமே இதை வந்து சொல்லலை, இந்த மருத்துவத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் காசு தான் இன்றைக்கி பெருசாகி போச்சு. அந்த காசு இல்லாமல் இந்த பூண்டுங்கிற மகத்துவத்தை நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி வர்றவங்களுக்கு சொல்லுங்கள். நான் பல பேரை சரிப்படுத்தியிருக்கேன். இது வந்து உணவே மருந்துங்கவும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. உணவே மருந்து கொண்டு வராங்களே, அது பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் நான் இதை சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு பூண்டு பற்றினா அது ஒரு 2 மணி நேரம் பேசலாம். ஏன்னா அதில் என்னென்ன இருக்குன்னு. அதுக்கப்புறம் பூண்டில் இன்னொன்று தண்ணி, எல்லாருமே பூண்டு தண்ணி சாப்பிடலாம். பூண்டு தண்ணி அப்படின்னாக்கா என்ன பூண்டு தண்ணின்னு நினைப்பீங்க. பூண்டை நல்லா கட் பண்ணிடணும். முதல்ல நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு காற்றுல வைக்கணும். அதை காற்றுல வச்சுட்டு அதன் பிறகு தண்ணியை சுட வச்சிடணும். கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு தண்ணியை இறக்கிட்டு இந்த பூண்டை போட்டு மூடிடணும். இது வந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு மருந்து. வீட்டில் யாருக்குனா நோய் இருக்குன்னா அந்த நோய் வராது. அப்புறம் நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவையை வந்து அந்த மன்னருக்கு கொடுத்ததை சொல்கிற ஒரு நெல்லிக்கனி. அப்புறம் நம்ம நெல்லிக்கனினா ஏதோ நெல்லிக்கனி அப்படின்னு நினைப்போம். நெல்லிக்கனி ரோட்டில் போட்டு கூறு போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அதுக்கு மரியாதையே இல்லாமல் இருந்துச்சு. நெல்லிக்கனினா என்னமோ அது ஒன்றும் அது என்னமோ தேன் மாதிரி இனிக்கணும்னு நினைக்கிறாங்களா? இதில் இதில் வந்து நெல்லிக்கனியில் துவர்ப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும். இது மாதிரி நிறைய சுவை உள்ளது நெல்லிக்கனி. இதை வந்து டெய்லி வந்து கட் பண்ணி நம்ம மென்று சாப்பிட்லாம். நல்லா அது உடம்புக்கு அவ்வளோ நரம்பு மண்டலம், முக சுருக்கம் வராது, இளமையாகவே இருக்கிறதுக்கு நெல்லிக்கனி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இதை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நெல்லிக்கனி முக்கியமாக வந்து நீங்கள் டெய்லி ஜூஸ் போட்டு கொஞ்சம் ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா நோய் வராது, எந்த நோயுமே வராது. அந்த மாதிரி நெல்லிக்கனிக்கு அவ்வளோ மிகப்பெரிய சக்தி உள்ளது. அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், எல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் கியூவில் நிற்கிறாங்க. அப்புறம் சாராய கடை, அப்புறம் தேட்டரில் கூட கியூவில் இல்லை. தேட்டரில் நிறைய நல்லது சொல்லுவாங்க, தேட்டரில் இல்லை. சாராய கடை, ஹாஸ்பிட்டல் 2 தான் கியூ. ஏன்னா உணவு சரியில்லை. அந்த உணவு சரியில்லாமல் இருக்கும்போது இதை வந்து நீங்கள் நெல்லிக்கனி சாப்பிடும்போது நம்ம உடம்புல அந்த கெடுதலெல்லாம் நீக்கிட்டு நல்லதாக நமக்கு கிடைக்கிறனால அந்த நெல்லிக்கனியை கண்டிப்பாக நீங்கள் அத்தனை பேரும் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து நெல்லிக்கனிக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி சொல்லலாம், எலுமிச்சைக்கனி. எலுமிச்சை வந்து ஏதோ வாந்தி எடுக்கிறதுக்கு குடிக்கிறாங்க, இல்லை ஏதோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக்கு மிக மிக அற்புதமான மருந்து நெல்லிக்கனி. என்னென்னா தண்ணியில் புழிஞ்சி தேனை ஊற்றி கரண்டி அப்படியே லைட்டாக சுவிச்சிருந்தா 5 அடைப்பு தான் சரியாகிடும். இது வந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய டாக்டர்ஸ்ட்டை கேட்டு பாருங்கள், எங்கே வேணால் கேட்டு பாருங்கள். இது வந்து அப்படி ஒரு என்னன்னா திருமூலர் வந்து கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னாடி 6500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சது. நான் அப்போ பார்த்தா மறந்து போயிட்டேன். ஏன்னா நெல்லிக்கனியில் அப்போ இது எலுமிச்சங்கனியில் அந்தளவு ஹார்ட் அட்டாக்கை சரி பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது, நான் எனக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கும்போது, ஆமாம் அது அவ்வளோ பெரிய சக்தி உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இது வரைக்கும் வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழம் டீ குடிக்கிறதுக்கு, இல்லை திஷ்டி சுற்றி வைக்கிறதுக்கு, இல்லைனா வந்து வாசலில் வைக்கிறதுக்கு அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஏன்னா நான் பார்க்குறேன், அன்றைக்கி ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன், ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போச்சு. இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான், ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டான். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் இறந்துட்டான் ஹார்ட் அட்டாக்கில். முன்னாடிலாம் ஹார்ட் அட்டாக்னா 60 வயசுக்கு மேலே வரும் அப்படின்லாம். இப்போ அதெல்லாம் இல்லை. 60 வயசுக்காரன் பயப்பட வேண்டாம், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வராது.
இந்த 12 வயசு 5 வயசு பசங்க தான் பத்திரமா இருக்க வேண்டியிருக்கு. அதனால் அந்த தாய்மார்களும் தந்தைமார்களும் முதல்ல வந்து டெய்லிலாம் கொடுக்கணும் இல்லை, ஒரு 3 நாள் கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் என்றைக்கோ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் நெல்லிக்கனி ஒரு பாதி இதை நல்லா புழிஞ்சிட்டு தேனை நல்லா போட்டு கலக்கிட்டு ஸ்லோவாக டீ குடித்த மாதிரி குடிக்க சொல்லுங்களேன். டீ நம்ம சூடாக குடித்தோமோ டீ அப்படியே ஊதி ஊதி குடிப்போம்ல, அந்த மாதிரி இது வந்து டீ இல்லை. ஆனால் அதை குடிக்கும்போது தொண்டைக்குள்ளே வச்சுருக்கணும், வச்சு விழுங்கணும். மொத்தமாக வந்து அப்படியே கடகடனே ஊற்றிடக்கூடாது. அப்படி குடிச்சிங்கனாக்கா யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட்லேயோ இல்லை வந்து ஏதோ பிளாக் இருக்குது, ஒரு அடுத்த வாரம் வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அதை கொடுத்து பாருங்கள், டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஆஸ்பத்திரி போகாமல் இருந்துடாதீங்க, இதை டெஸ்ட் பண்ணுங்கள். ஒருவேளை சரியாச்சுன்னா ஆஸ்பத்திரி போக முடியல. அதனால நான் சொல்கிறேன். இது வந்து நான் ஒரு 4-5 பேருக்கு சொன்னேன். மேக்ஸிமம் அவங்க வந்து திருப்பி ஹாஸ்பிட்டல் செக் பண்ணும்போது நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரிய அதிசயம், அற்புதம், எலுமிச்சை கனி. நான் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வேண்டியவங்க ஒருத்தவங்க காரில் போனாங்க. காரில் வந்து போகும்போது ஏதோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது காரில். நான் சொன்னேன், 2 எலுமிச்சம்பழம் வச்சு வாங்கிட்டு போங்க அப்படின்னு, வச்சுட்டு போங்கன்னு. அதுக்கப்புறம் போயிட்டு வர வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ இதில் ஏதோ ஒரு பெரிய சக்தி நமக்கு இந்த பிரபஞ்சத்துக்கே தெரியாத, பிரபஞ்சத்துக்கு தெரியும், நம்ம மக்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்குது. எலுமிச்சம்பழம் இது மட்டும் இல்லைங்க, 100கணக்கானது. தோல் வறட்சி வராது, வாமிட் வராது, கண் பார்வை தெளிவாகும். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்குனாலே நான் எப்பவுமே சொன்ன மாதிரி தான், ஒரு கனியை எடுத்தோம்னா அது ஒரு இதிலலாம் சொல்ல முடியாது. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பழம்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டாலும் நான் இதை சொல்கிறேன். ஆனால் இது விலாவாரியாக சொல்லணும்னா ஒரு கனியை பற்றி பேசினா 1/2 மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அதில் அதிக சக்தி, அபூர்வமான சக்தி இருக்குது. அதனால் எலுமிச்சம்பழத்தையும் நீங்கள் வந்து டெய்லி சாப்பிடலாம். எல்லாம் விலை கம்மி, ரோட்டில் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. செருப்பை ஷோகேஸில் வச்சுருக்காங்க. உயிருக்காக எலுமிச்சம்பழம் ரோட்டில் கிடக்குது, கூரில் போட்டு விற்கிறாங்க. அதனால் அதுக்கு மரியாதை இல்லைன்னு நினச்சிடாதீங்க. அது வந்து ரொம்ப மரியாதையான ஒரு மிக அற்புதமான கனி. மந்திர தந்திரங்களை கூட சரி பண்ண முடியாத எலுமிச்சம்பழம் பழம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் தொடர்ந்து சாப்பிடுங்க. அப்புறம் ஆப்பிள் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க பார்த்துங்க. ஆப்பிள் வந்து சாப்பிட்டா நல்லது, ரொம்ப பவரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பிளை பார்த்து வாங்கணும் முதல்ல. ஆப்பிள் நல்லது தான், பலமானது தான், அதை மென்று சாப்பிடணும். ஏன்னா மென்று சாப்பிடும்போது அந்த பல்லில் இருக்க கெடுதலெல்லாம் அந்த ஆப்பிள் எடுத்துரும். அதுக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது. ஆனால் ஆப்பிளில் ஒரு மேலே ஒரு பேண்டட் ஒட்டியிருப்பாங்க, ஒட்டிருந்து அதை ஓப்பன் பண்ணிப்பாங்க, அதில் இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பானுங்க. அதை வாங்காதீங்க. இந்த மாதிரி ஒட்டியிருப்பாங்க, ஒட்டினா வாங்காதீங்க. ஏன்னா இதில் ஏதோ ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும், பார்த்து வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஏன் ஹோல்ஸ் போடுறது நம்ம காசு கொடுத்து வாங்கணும்? தேவையில்லையே. நான் இடையில ஒரு வீடியோ போட்டேன். என்ன வீடியோனா, ஒரு பாம்பு அந்த ஆப்பிள் மரத்தில் போய் கொத்துது, ஆப்பிளை கொத்துது. விஷம் உள்ளே இறங்கும், கண்டிப்பாக இறங்கும் இல்லையா? அப்போ அந்த ஹோல்ஸ் இருந்தால் தப்பித்தவறி அதை வாங்கிடக்கூடாது. ஏன்னா என்ன வேணாலும் இருக்கலாம், ஸ்லோ பாய்சனை கூட உடம்புல இறங்கிடும். இப்போ உணவே மருந்து உங்ககிட்ட எல்லாம் சொன்னேன். அதாவது இவங்களுக்கு தேவையான டைம் சொன்னேன். இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம மாதக்கணக்காக வருஷக்கணக்காக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அவ்வளோ தெரியலனாலும் எனக்கும் ஓரளவு வருஷம் வரைக்கும் பேசுகிற அளவுக்கு என்கிட்ட அந்த உணவே மருந்து எனக்கு தெரியும். அதை வந்து உணவே மருந்து சேனல் மூலிமா நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ 7 பழங்கள் சம்மந்தமாக பார்த்தோம், முருங்கை இலை இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இது வந்து தொடர்ந்து நம்ம பேச போகிறோம், அடுத்து பேச போகிறோம். இதை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு நான் அப்போவே சொன்ன மாதிரி தான், நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம நாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை எல்லோரும் பார்த்து கற்றுக்கிட்டோம், நோய் இல்லாமல் வாழட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது உலகத்திலே வந்து நான் எப்பவும் சொல்கிறது தான், உலகத்திலே இந்தியனாக பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அது தமிழ்நாட்டில் தமிழனாக பிறக்கிறதுக்கு பெரிய கொடுப்புன்னு இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் மகான்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்ந்த மண். சூரியன் எப்படி இருக்கும், சந்திரன் எப்படி இருக்கும், 7 லோகம் எப்படி இருக்கும்னு அந்த காலத்திலே வந்து நேரடியாக போய் எந்த ஃப்ளைட் இல்லை, எந்த ராக்கெட்டில் எதுவுமே இல்லாமல் கண்டுபிடிச்ச ஒரே நாடு நம்ம தமிழ்நாடு. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழர்கள் வென்றே தீர்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.